தமிழக அரசியல் அரங்கில் பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கிறது ஆக்சிஸ் மை இந்தியா வெளியிட்டுள்ள எக்ஸிட் போல். விஜயின் தாவேக கட்சி ஆட்சியை பிடிக்கும் வாய்ப்பு உள்ளதாக இந்த நிறுவனம் கணித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கணிப்பு எவ்வளவு நம்பகமானது? இதற்கு முன் இந்த நிறுவனம் கூறிய கணிப்புகள் எவ்வளவு துல்லியமாக இருந்தது? பார்க்கலாம் ஒரு சிறப்பு தொகுப்பு. உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை. மே 1 ஒரு நாள் மட்டும். கருத்து கணிப்புகளில் தனித்துவமான அணுகுமுறைக்காக அறியப்படும் ஆக்சிஸ் மை இந்தியா கடந்த சில ஆண்டுகளில் பல தேர்தல்களில் துல்லியமான கணிப்புகளை வழங்கியதாக கூறப்படுகிறது. 2019 லோக்சபா தேர்தல். அப்பொழுது பெரும்பாலான சர்வேக்கள் பாஜக கூட்டணிக்கு முழுமையான பெரும்பான்மை கிடைக்காது என கூறிய நிலையில் ஆக்சிஸ் மை இந்தியா மட்டும் என்டிஏ 339 முதல் 365 இடங்கள் வெல்லும் என கணித்தது. இறுதியில் 353 இடங்களில் வெற்றி பெற்று அந்த கணிப்பு கிட்டத்தட்ட துல்லியமானதாக அமைந்தது. 2022 பஞ்சாப் சட்டசபை தேர்தல். ஆம் ஆத்மி கட்சி 76 முதல் 90 இடங்கள் வெல்லும் என கணித்தது. முடிவில் 92 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. இதுவும் சரியான கணிப்பாக அமைந்தது. 2023 மத்திய பிரதேச தேர்தல். பெரும்பாலான சர்வேக்கள் காங்கிரஸ் வெற்றி என கூறிய போதும் ஆக்சிஸ் மை இந்தியா பாஜக 140க்கும் மேற்பட்ட இடங்களில் வெல்லும் என தெரிவித்தது. முடிவில் 163 இடங்களில் பாஜக வெற்றி பெற்றது. 2024 மகாராஷ்டிர சட்டசபை தேர்தல். பாஜக கூட்டணி 178 முதல் 200 இடங்கள் வெல்லும் என கணித்த நிலையில் உண்மையில் 235 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. மீண்டும் கணிப்பு சரியாக அமைந்தது. 2025 டெல்லி தேர்தல். பாஜக 45 முதல் 55 இடங்கள் வெல்லும் என கூறியிருந்தது. இறுதியில் 48 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைந்தது. ஆனால் தவறிய கணிப்பும் உள்ளது. 2024 லோக்சபா தேர்தல். பாஜக கூட்டணி 360 முதல் 390 இடங்கள் வெல்லும் என கணித்தது. ஆனால் உண்மையில் 293 இடங்களிலேயே வெற்றி கிடைத்தது. இது பெரிய வித்தியாசமாக இருந்தது. இந்த தோல்வி காரணமாக நிறுவனத்தின் நம்பகத்தன்மை குறித்து கேள்விகளும் எழுந்தன. இதனால் ஆக்சிஸ் மை இந்தியா பல தேர்தல்களில் துல்லியமான கணிப்புகளை வழங்கியிருந்தாலும் சில சமயங்களில் பெரிய அளவில் தவறுகளும் ஏற்பட்டுள்ளன. இந்த நிலையில் தமிழகத்தில் தாவேக ஆட்சி அமைக்கும் என்ற புதிய கணிப்பு எவ்வளவு உண்மையாகும் என்பது தேர்தல் முடிவுகள் வெளியாகிய பிறகே தெளிவாகும்.